இன்றைக்கு சிப் வச்ச ஒரு ஷாப்பிங் பேக் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த பேக் நான் ஸ்டிச் பண்ணது. டெய்லரிங் பண்ணி மீதி உள்ள துணியை சேர்த்து வச்சுருந்தேன். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் இப்படி ஒரு பேக் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இது ஜிப்பு வச்சுருக்கிறேன். உள்ள லைனிங் துணி, இன்சைடில் பேக்கெட் இருக்குது, அப்புறம் கைப்பிடி. இந்த பேக்கை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதாவது ஃப்ரண்ட் பேனல் தைக்கிறதுக்கு நம்ம அந்த பழைய துணிகள்ல இருந்து தான் அந்த துணியை கட் பண்ணி எடுக்கணும். அந்த துணியோட நம்ம கட் பண்ணி எடுக்க வேண்டிய அளவு வந்து 3.5 இன்ச்சு நீளம், 3.5 இன்ச்சு அகலம். அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். நம்ம ஒரு திக்கான அட்டையில் இப்படி நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேகு 15.5 இன்ச்சு உள்ள ஒரு ஸ்கொயர் பேகு. இது தைக்கிறதுக்கு நமக்கு இப்படி வந்து 25 பீஸ் தேவை. அதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேக் தைக்கிறதுக்கு பேக் பேனலுக்கு ஒரு துணி வேணும். 15.5 இன்ச்சு அதில் ஒரு ஸ்கொயர் இதில் எடுத்து வச்சிருக்கிறேன். ஃப்ரண்ட் பேனலுக்கு இந்த துணி இங்கே எடுத்து வச்சிருக்கிறேன். இதை வந்து இந்த பேப்பர் கேன்வாஸில் தான் நம்ம வச்சு தைக்கணும். இதுவும் 15.5 இன்ச்சு தான். இதில் வந்து 2 பேப்பர் கேன்வாஸ் வேணும் நமக்கு, பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும். 2 லைனிங் துணி நம்மளுக்கு வேணும், அதுவும் அதே அளவு தான். கைப்பிடிக்கு 2 துணி வேணும். நீளம் வந்து 20 இன்ச்சு, அகலம் 3 இன்ச்சு. இந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து அது உள்ளே வைக்கிறதுக்கு 1 இன்ச்சு கம்மியாக நம்ம எடுக்கணும். 19 இன்ச்சு நீளமும் 2 இன்ச்சு அகலமும். உள்ள ஒரு பாக்கெட் தைக்கணும். அது 15.5 இன்ச்சு நீளமும் 12 இன்ச்சு அகலமும் ஒரு துணி எடுத்துக்கணும். அப்புறம் ஜிப் அதில் வைக்கிறதுக்கு 14 இன்ச்சு நீளம் உள்ள ஒரு ஜிப் எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற துணியை இப்படி வரிசையாக நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 2 துணியையும் சேர்த்து தைக்கணும் இப்படி. அதனால நம்ம பின் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து இப்படி தைச்சிடணும். இந்த இடத்துல தைக்கணும். 1/4 இன்ச் அளவு தைக்கணும். என்ன அதை தைச்சிட்டு நம்ம பார்ப்போம். பேக் பேனல் எடுத்திருக்கோம். அதில் வந்து இந்த பேப்பர் கேன்வாஸை அப்படியே லேசாக அயர்ன் பண்ணி விட்டுடலாம். அதில் ஒட்டிக்கும் அப்படியே. பேப்பர் கேன்வாஸை நம்ம இப்படி ஒட்டிடலாம். பேக் பேனலில் பேப்பர் கேன்வாஸை ஒட்டி வச்சுருக்கோம். என்ன அடுத்தது ஃப்ரண்ட் பேனலுக்கு ஒட்டலாம். ஃபஸ்ட்டு உள்ள 5 பீஸை நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அதை அந்த பேப்பர் கேன்வாஸில் ஒட்டிடலாம். அடுத்து 2வது ரோவை நம்ம எடுத்து இப்படி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதை ரெண்டாவது லைனையும் ஸ்டிச் பண்ணி விட்டாச்சு. அதை லேசாக அயர்ன் பண்ணி விட்டுடலாம். இன்னும் மீதமுள்ள 3 துணியையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி வந்துடலாம். எல்லா துணிகளையும் நம்ம தைச்சாச்சு. அதை வந்து பேப்பர் கேன்வாஸ்லேயும் நம்ம ஒட்டியாச்சு. ஃப்ரண்ட்டு பேக்கு முடிஞ்சுது. அடுத்தது கைப்பிடி. இந்த கைப்பிடியையும் நம்ம பேப்பர் கேன்வாஸை வச்சு அயர்ன் பண்ணி விட்டுடலாம்.
இந்த கைப்பிடி கயிறு இதை ரோப்பை வந்து நம்ம 2 ஸ்டிச்சு இதில் ஒரு ஸ்டிச் போடணும், இதுலேயும் ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். அப்படி ரெண்டையும் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த லைனிங் துணியில் 4.5 இன்ச்சு அளவு எடுத்து இதில் வந்து நம்ம அந்த உள்ள பாக்கெட் தைக்கணும். இந்த பாக்கெட்டுக்கு எடுத்துருக்கிற துணியை நம்ம இதில் ஸ்டிச் பண்ணி அதை திருப்பி எடுத்துக்கணும். இந்த பாக்கெட் துணியை இப்படியே தச்சு விட்டு அதை திருப்பி எடுத்துடலாம். இந்த லைனிங் துணி மேலே இந்த பாக்கெட் துணியை 4.5 இன்ச்சு கீழே இறக்கி நம்ம இதில் வந்து இங்கே ஸ்டிச் பண்ணி விட்டுறணும். இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு நடுவுலையும் இப்படி ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம். பாக்கெட் துணியை இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த சைடில் இருந்து 4 இன்ச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சைடில் இருந்து 4 இன்ச்சு எடுத்துட்டு நம்ம அந்த கைப்பிடியை இப்படி வச்சிடலாம். இப்படி வச்சு தச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். மறுபடியும் லைனிங் துணி மேலே ஜிப்பை வச்சுட்டு ஃப்ரண்ட் பேனல் அதுக்கு மேலே வச்சுட்டு அதை ஸ்டிச் பண்ணிடலாம். ஜிப்பை இதில் வந்து ஃப்ரண்ட் பேனலோட சேர்த்து தச்சிருக்கோம். இதில் வந்து ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துடலாம். இது வந்து பேக் பேனல். அதில் வந்து இந்த ஜிப்பை இப்படி வச்சிடலாம். இப்படி வச்சுட்டு இதை அதுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம். இந்த பக்கம் ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துடலாம். ஜிப்பை ஸ்டிச் பண்ணியாச்சு. இனிமே வந்து நம்ம இப்படி அதை எடுத்துக்கிடுவோம். இதை வந்து பின் பண்ணிடலாம் நல்லா கரெக்டாக. ரெண்டு இன்ச்சு ஸ்கொயருக்கு ஒரு சின்ன இது கட் பண்ணி வச்சுட்டு அதை அந்த கார்னரில் நம்ம அதை அளந்து கட் பண்ணிடுவோம். இந்த கார்னரை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த லைனிங் துணியில் ஒரு 4 இன்ச்சு கேப் விட்டுட்டு மற்றபடி அப்படியே சைடில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். பேக் ஃபுல்லாக இப்படியே தைச்சிட்டு வந்திருக்கேன். இனிமே வந்து இந்த கார்னரை இப்படியே பின் பண்ணிக்கலாம். இப்படி பின் பண்ணிக்கலாம். இந்த கார்னரை இப்படி பின் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு கார்னரையும் இப்படி பின் பண்ணிக்கலாம். இந்த கார்னரையும் சேர்த்து பின் பண்ணிடலாம். மறுபடியும் அப்படியே பின் பண்ணிட்டு தச்சிடலாம். நம்ம இந்த 2 கார்னரையுமே சேர்த்து லைனிங் துணியையும் அந்த வெளிப்புற உள்ள துணியையும் சேர்த்து இப்படி கார்னரில் நம்ம தச்சு விட்டுடலாம். 2 தடவை தச்சிடலாம். அப்போ தான் தையல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கார்னரையும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்த கார்னரையும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இனிமே அந்த ஓப்பன் வழியாக நம்ம அந்த பையை திருப்பிடலாம். இல்லை ஓப்பன் கொஞ்சம் விட்டுருந்தோம்ல லைனிங்கில், அதை வந்து இப்படியே திருப்பிடலாம். அந்த கேப் வழியாக பையை திருப்பி எடுத்துட்டோம். அதனால் அந்த கேப் வந்து ஓப்பனாக இருக்குது. அதை ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம்.
அழகான ஷாப்பிங் பேக் ரெடியாக ஆக்கியாச்சு. நம்ம ஒரு செலவு கிடையாது இந்த பை தைக்கிறதுக்கு. நம்ம தச்ச துணி மீதி இருக்கிறதுல இருந்து தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. உள்ள அந்த கம்பார்ட்மெண்ட் எல்லாம் வச்சு லைனிங் கிளாத் எல்லாம் வச்சு நல்ல பையை ஸ்டிச் பண்ணியாச்சு. எந்த ஜாமானமும் நம்ம வச்சு இதில் எடுத்துட்டு போகலாம். நீங்களும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்க. உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அம்மா கைவண்ணமே சுவையும் மனமும் பிரமாதமே. அம்மா கைவண்ணமே சுவையும் மனமும் பிரமாதமே. அம்மா கைவண்ணமே சுவையான இனிப்பு வகையும் முறுமுறுப்பான முறுக்கு வடையும் உடலுக்கும் மனதிற்கும் நல்ல ஆரோக்கியத்தை கூட்டும் சுவையும். ஆடை அலங்கரிக்கும் தையல் கலையும் பல பயனுள்ளதான யோசனையும். வாருங்கள் பாருங்கள் செய்ய முயலுங்கள் சமைத்து பாருங்கள் சுவைத்து மகிழுங்கள். அம்மா கைவண்ண